இது உங்கள் வளம் காணொளி. சூப்பரா இருந்துச்சு. நடவு நட்டு 20 நாள் ஆச்சு. மொத்தமாக நாற்று விட்டு 38 நாள். இது 38 நாளோட பயிர். இது நாளைக்கு களப்பறிக்கை இயந்திரம் வருது. அதனால் எல்லா வயலும் தண்ணி பாஞ்சிருக்கணும். வேலைக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், இருந்தாலும் நம்மளும் கவனிக்கணும். தண்ணி எவ்வளோ இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்து சரியாக இருக்கான்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு கொள்ளையில் தண்ணி பாய்ச்சாமல் விட்டுருவாங்க. ஸோ எல்லா கொள்ளையும் தண்ணி பாஞ்சு கிடக்குது. தண்ணி வடிகட்டி நாளைக்கு ஓட்டணும். தண்ணியோடவும் ஓட்டினாக்கா புல்லெல்லாம் அப்படியே மிதக்கும். தண்ணி இல்லாமல் ஓட்டினோன்னா சேருக்குள்ளே அப்படியே அது முழுகி அதுவே பயிருக்கு எருவாயிடும். ரெண்டுமே நம்மளுது தான். இந்த நேர் வரப்பில் வரோம்ல, வரப்பில் இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் உள்ளது எல்லாமே நம்மளுது. 1 2 3 4, இந்த பக்கம் 4. இல்லை எல்லாம் கலந்தது தான் வீடியோ. பயிர் எப்படி வளர்ந்துருக்கு பாரு. முன்னாடி இந்த ஓரமெல்லாம் விடுபட்டு இருந்துச்சுல்ல, நட்டாலும் அதுவும் நல்லா வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. இது மாதிரி நான் எதிர்பார்க்கல. எல்லாம் போயிடும்னு நினச்சேன். இப்போ இந்த பாரு 1 2 பயிர் இருக்குல்ல, அந்த பயிருமே நல்லா வந்துடும்னு நினைக்கிறேன். எங்க ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த பாருங்க, பயிரெலாம் நல்லாவே வளர்ந்துருக்குது. 38 நாள் பயிர். இது நட்டு 20 நாள் பயிர். பயிரெல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இந்த ஓரங்களில் தண்ணிக்கால் அதிகமாக இருக்கிற இடங்களில், தண்ணி அதிகமாக இருக்கிற இடங்களில் இந்த பாருங்கள், இந்த பயிரெலாம் சின்ன சின்னதாக இருக்குது. இதெல்லாம் வளர்ந்து வந்துடும். இந்த இடத்துல இடைவெளி இருக்குது. இந்த பாருங்கள், இதை எடுத்து இங்கே கூட ஊனி வைக்கலாம். இதுக்கு நடுவில் தான் களைபறி இயந்திரம் ஓடும். அதில் ஒரு சில பயிர் எப்போயாவது கிடந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து பயிர் இல்லாத இடத்துல ஊனி வைக்கலாம். பயிர் அதிகமாக இருந்தாலும் அதையும் எடுத்து பயிர் இல்லாத இடத்துல ஊனி வைக்கலாம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல பயிர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு பயிர் எடுத்து இந்த இடத்துல ஊனி வைக்கலாம். இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. இந்த ஓரத்து செடியெல்லாம் ரொம்ப பழுத்து போய் ஒரு மாதிரி இருந்துச்சு. போன தடவை 32வது நாள் வீடியோ போட்டிருந்தோம். அதில் கூட கொஞ்சம் பயிர் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப நல்லா 4 நாள்லேயே ரொம்ப வித்தியாசம் தெரியுது. அநேகமாக இப்போ களை பறித்து 2 நாள் கழித்து அடுத்த 2வது உரம் போடுவோம். மேல் உரம்னு பேர் அதுக்கு. இதுக்கு ஏற்கனவே போட்டது அடி உரம், மேல் உரம்னு போடுவோம். அந்த மேல் உரம் போட்ட பிறகு இன்னும் பயிர் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று கொல்லங்கரையில் போய் பார்த்த பயிரெலாம் நல்லா அருமையாக இருந்துச்சு. அதெல்லாம் நாள்பட்ட பயிர். அதே மாதிரி நம்ம வயலும் வந்துடும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த இடத்துலலாம் லேசாக பாசி பிடிச்சிருக்குது. இப்போதைக்கு நம்ம ஆற்று தண்ணி தான் பாய்ச்சிரும். போர் தண்ணி பாய்ச்சறது இல்லை. போர் தண்ணியை விட ஆற்று தண்ணி தான் ரொம்ப நல்லது. அது அருவிகளில் அங்கே இங்கே ஓடி பல இடங்களில் ஓடி வந்ததுனால அது சுத்தமான தண்ணி இல்லாமல் அதில் பல சத்துக்களும் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வரிசை ஒரு குருவிகள் நிறையா உட்காந்துருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 குருவி, 5 6 குருவி உட்காந்துருக்கு. நம்ம இப்போ போனோம்னா பறந்து ஓடும். இந்த பாருங்கள், 1 பறந்துடுச்சு. இந்த பாரு 2வது ஆளும் பறக்க போகிறோம். பாருங்க தெரியுதா? இன்னும் நிறைய ஆள் உட்காந்துருக்கான். இதே மாதிரி பறவைகள் நான் மஸ்கட்டில் கடற்கரையில் பார்த்துருக்கேன். பாருங்கள், அடுத்தடுத்த வரப்பில் போய் உட்கார்றதை தவிர எங்கேயும் போக மாட்டேங்குது. ஆனால் இதோட பேர் எனக்கு தெரியல. இந்த பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் இடைவெளி இருக்குது.
இந்த இடைவெளி இருக்க இடத்துல வந்து சில இடங்களில் பயிர் அதிகமாக இருக்கும், அதை எடுத்து ஊனி வைக்கலாம். இந்த பக்கத்துல இருந்தா நல்ல வேர் ஊனிடுச்சு. நீ வந்தாலும் ஒரு வேணும் நினைக்கிறேன். கேமராவில் இருந்தா என்ன, அதனால என்ன, முதலாளி அம்மான்னு சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. எங்கள் முதலாளி அம்மா அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்ம அந்த பக்கம் போகாமல் வந்துட்டோம். அந்த கொள்ளையும் நம்மளுக்கு தான். ஓரம்லாம் ரொம்ப பழுதாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப அதிகம் தெரியல பழுது. இது பாருங்க, இது எங்களோட பங்காளி சித்தப்பா கொள்ள. அவர் கை நடவு நட்டுருக்காரு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பசுமை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அது கை நடவு நடும்போது கொஞ்சம் பட்டு போகும், சில இலைகள்லாம் வேரெல்லாம் இருந்து அது கொஞ்சம் நாளாகும் பசுமை கொடுக்கறதுக்கு. நமக்கு என்னமோ இயந்திர நடவில் வந்து அந்த மாதிரி பட்டு போகவே இல்லை. கொஞ்சம் சில முக்கங்களில் மட்டும்தான் கொஞ்சம் பழுதாகி இருந்தது. இந்த இடத்துல நிறைய போயிடுச்சு. இந்த பேர் இந்த முக்கை ஃபுல்லாக தண்ணி சேர்ந்து தண்ணீர்லேருந்து அந்த பக்கம்லாம் கொஞ்சம் பழுதாக இருக்குது. அந்த குருவி வரிசையாக இருக்கு பாரு, எல்லாம் வரப்பில் உட்காந்துருக்கு பார்த்தியா இல்லையா? நம்ம போக போக வேறு வரப்புக்கு மாறி மாறி போய் உட்காந்துக்குது. இதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன பூச்சி வர பிடிச்சி சாப்பிடும் போல இருக்குது. அது குருவி இப்போ ஒத்தையாக தெரியும் மஸ்கட்டில், பீச்சில். இந்த ரெண்டு வயலுமே நம்மளுது, புரியுதா? இது ரெண்டு பள்ளத்து வயன்னு பேர். அதெல்லாம் புது வய. அந்த பக்கம் ஒரு 4, அதுலேருந்து ஒரு 4. இந்த கொள்ளை தான் இந்த வயலும் அந்த வயலும் தான் ரொம்ப ரொம்ப ஒரு இதானது. பள்ளது அங்கெல்லாம் தண்ணி படிக்கட்டு எந்த மழையாக இருந்தாலும் வடிஞ்சிரும். வடிஞ்சு இங்கே இங்கேருந்து வெளியில் போக முடியல பார்த்தியா இன்னைக்கு. இப்போ இந்த கோடையிலேயே தண்ணி வெளியில் போக முடியல, அந்த வாய்க்காலில் தண்ணி ரொம்ப வருது. இது தண்ணி வெளியே வாங்கிறதுக்கு அந்த இதை வந்து சரி பண்ணி விடணும் அந்த வாய்க்காலை. அது யாரும் பண்ணாமல் கிடக்குது அப்படியே.
இங்கே விட இங்கே நல்லா இருக்குல்ல. ஒரு நாள் முன்னாடி நட்டது, ஒரு நாள் முன்னாடி நட்டது இது, அடுத்த நாள் அப்புறம் நட்டது. இல்லை இந்த கொள்ள சும்மா கிடந்தது, அது தொடர்ந்து நடவு நட்டுக்கிட்டே இருக்காது, அதனால் வந்து வளர்ச்சி இதாக இருக்குது. இந்த மாதிரி இந்த கை நடவு நட்டது எல்லாமே வந்து சரியாக வளரல பாரு, புரியுதா? அது மெஷின் நடவு நட்டதெல்லாம் நல்லா இருக்கு, ஓரத்தில் கை நடவு நட்டதெல்லாம் சரியா இல்லை. இது ஏன்னு தெரியல. அது இந்த 4 வயலும் நம்மளது தான். இது இது அது அது மொத்தம் 4. அதுக்கு அடுத்தது மூக்கலக்கு பங்கு, அந்த இது போட்டிருக்கு பாரு, வேலி போட்டிருக்கு பாரு, அது. இன்னைக்கு வருணோட நல்லா பேசிக்கிட்டு வந்தேன், வீடியோ எடுக்காமல் விட்டாச்சு. அவர் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே வந்தாரா, திரும்பி போயில தான் ஆஹா நம்ம வீடியோ எடுத்துருக்கலாமேடா, நல்ல இதாச்சே. இந்த பாரு இந்த இடம் சரியில்லை பாரு, தெரியுதா உனக்கு? உரம் சரியாக வீசாமல் விட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அடுத்த வாரம் கொடுக்கையில் சரியாக வந்துடும்னு நினைக்கிறேன். இரண்டு விஜயகுமார் பங்கு. புல்லு ஒன்றும் ரொம்ப அதிகமாக தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த இது போடுறோம்ல ஒரு 5000 ரூபாய்க்கு, இந்த இது களைக்கொல்லி, அந்த களைக்கொல்லி போடுறதுக்கு பயனே கிடையாது போல இருக்கு. எப்படி இருக்கு, நம்ம ஓட்ட தானே போகிறோம், முளைச்சிருந்தா அதில் ஓட்ட போயிட்டு போகுது. களைப்பறி எந்திரத்தை வச்சு ஓட்ட தானே போகிறோம். இந்த பாரு இந்த இடமும் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த பாரு எவ்வளோ புல் பார்த்தியா இல்லையா, தெரியுதா? ஃபுல்லாக எல்லாமே புல். அவர் சொல்கிறார் தினமும் 10 நாளும் அடுத்த நாள் காலையில் வந்தால் வட்டி போயிடுதுங்கிறாரு. இந்த கொள்ள நாளும் புதுவை அந்த பிரச்சனை கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது, காற்று வீசுறதுக்கு இந்த பயிர் போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னும் 1 மாதம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா மொத்தம் இந்த பக்கமே வந்து பச்சையேர்னு இருக்கும். பச்சையிலே எத்தனை நிறம் பாருங்க, கரும்பச்சை, இளம்பச்சை, மஞ்சள் பச்சை, எலுமிச்சை பச்சை, அத்தனை பச்சையும் நீங்கள் பார்க்கலாம். வயல்வெளியிலையும் பார்க்கலாம், தாவரங்கள்லையும் பார்க்கலாம்.
இது எங்கள் பங்காளியோட நடவு கை நாற்று விட்டது. அங்கே ஒரு சின்ன போர் செட் இருக்குது, அதுவும் இன்னொரு பங்காளியோடது. அதை கொஞ்சம் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இதுவும் நல்லா பச்சை குடிச்சு நல்லா வந்துடுச்சு. இது ஹிந்திக்காரங்க நட்ட நடவு பாருங்கள். அவங்களும் ஓரளவுக்கு நேராக தான் நடுறாங்க. இருந்தாலும் ஹிந்திக்காரங்க நடவு சரியாக விளைச்சல் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் பயிராக வச்சு நடுவாங்களாம், அதனால் விளைச்சல் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஹிந்திக்காரங்க நடவுக்கு வந்து 4600 கொடுக்குறாங்க. அது எல்லாமே சேர்ந்தது, நடவு நடுறது, நாற்று பறித்து அதை கட்டி கொண்டு வந்து கொல்லையில் போட்டு அதை நடவு நடுறது எல்லாம் சேர்த்து 4200 ஒரு ஏக்கருக்கு. இது இப்போ தான் நட்டது, லேசாக கொஞ்சம் வந்து பட்டது மாதிரி தெரியுது. பச்சைன்னும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது விஜயகுமார், எங்கள் பெரியப்பா பையன். பெரியப்பா பையனா நாங்கள் 5-6 வீடு பங்காளிங்க. உடன் பெரியப்பா கிடையாது, எங்கள் தாத்தாவுக்கும் அவங்க பெரியப்பா. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்களோட மரம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கீழே சாக்கு மடை போட்டிருக்காங்க. சாக்கு மடை போட்டு மேலே பாலம் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே நடந்து போய்க்கலாம், கீழே தண்ணி போகும். தெரியுதா? சாக்கு மடை மேலே வந்து மூடி மாதிரி போட்டாங்க. மேலே நடந்து போய்க்கலாம். நான் நடந்து பார்க்க விருப்பம் இல்லை, ஏதாவது உள்ளே உட்காந்துற போகுது. அப்புறம் நம்ம பங்காளி வந்தால் உடச்சிட்டு போயிட்டாண்டோ எப்படிம்பாங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே போர் தண்ணி தான், சின்ன பைப்பில் இங்கே ஒடியாருது. தண்ணி தேவையான அளவு கொடுத்தாச்சு. இது தஞ்சாவூர் போய் சேர்ற வரைக்கும்.
இந்த வாய்க்கால் ரொம்ப நீங்கள் நம்ம காணொலி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுன்னு இருக்கும். இதுக்கு வடக்கி வாய்க்கால்னு பேர். இந்த வடக்கி வாய்க்காலில் வந்து ஒரு 5 அடி சர்க்கைன்னு ஒன்று இருக்கும். அந்த 5 அடி சர்க்கை இன்னொரு காணொலியில் போட்டிருப்பேன். தண்ணி 5 அடி உயரத்துலேருந்து ஊற்றும். இதான் வடக்கி வாய்க்கால். இந்த பாருங்கள், இங்கே ஒரு வேலி இருக்குது பாருங்கள். இந்த வேலி நம்மளோடது. இதில் வந்து ஒரு மா இருக்குது நம்மளுக்கு. இதில் ஒரு 10 தென்னம்பிள்ளையும் போட்டிருக்கோம். 4-5 ரெட் சாண்டல் மரம் இருக்குது. மகாக்கனி மரம் ஒரு 10 நிற்கிது. இதுக்குள்ளே ஏதாவது காய்கறி செய்யலான்ட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஆடிப்பட்டம் வரும்போது இதில் கொஞ்சம் காய்கறி பயிரிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் நமக்கு ஒரு 2 ஏக்கர் தேக்கும், 1 ஏக்கர் தேக்கும், 1 ஏக்கர் செஞ்சந்தனமும் இருக்குது. போகலாமா? வா வா. எல்லாம் இந்த பசுமையை கண்டு கழியுங்கள். இந்த பசுமையை கண்டு கழியுங்கள். நாளைக்கு வந்து எந்திரத்தை வச்சு எப்படி இதை வந்து களைப்பறிக்க போகிறோம். இதுக்கு இடையில அந்த வண்டி எப்படி ஓட்ட போகுது, அந்த வண்டி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வந்து அந்த வண்டி ஓட்டுறவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி இந்த வண்டியை ஓட்டுறாரு, அது மூலமாக எப்படி இந்த களைகள்லாம் போகுது, அதனோட பயன்கள் என்னென்னு பார்ப்போம். அவங்க வந்து நிறைய பயன்கள் சொல்கிறாங்க. களைப்பறி இயந்திரத்தோட பயன்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா வந்து களைப்பறி செலவு குறைவு, எல்லா இதையும் மண்ணையும் கிளறி விடும் அது. அதனால் வந்து நெல் பயிர் வந்து புது புது வேர்கள் விட்டு நிறைய தூர் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூர் பிடிக்கணும்னா புது புது கிளைகள் வந்து அதுலேயும் காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், இங்கே கொஞ்சம் வந்து பயிரை கீழே போட்டு போயிருக்காங்க. அந்த பக்கத்து வயலுக்காரங்க நடவு நட்டு மிச்ச பயிரை இங்கே போட்டு போயிருக்காங்க. நாளைக்கு வந்து ஏதாவது பழுதுனாக்கா இதுலேருந்து எடுத்து ஊணுவாங்க. அதுக்காக தான் இந்த வாய்க்காலில் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், நடுறதை விட இது மாதிரி சும்மா கிடக்கிறது தான் நல்லா வளர்ந்து கிடக்கு. முதல் பார்வையிட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி வந்து குறைவாக தான் இருக்குது. தண்ணி நிறையா வரணும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், போர்லேருந்து தண்ணி வர்றதுக்கு பதிலாக ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு வரதுக்காக அந்த மதகை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இதான் மதகு. இது வந்து ஒரு சிமெண்ட் மதகுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு சின்ன பைப் ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து இந்த சின்ன ஆறு இருக்குது பாருங்கள், கால்வாய், வடக்கி வாய்க்கால்லேருந்து நம்ம வயலுக்கு தண்ணி வர்றதுக்கு இந்த பக்கம் பைப் போட்டு இது வழியாக தண்ணி போகுது. போலாமா? அநேகமாக இந்த ஒரு களைப்பறியில் முடிஞ்சு ஒரு 10-15 நாளில் நல்ல பயிர் பெருசாக வந்துடும். அதுக்கு பிறகு கீழே நிழல் இதோட நிழலில் வந்து பயிர் இது களை முளைக்கிறது வந்து வாய்ப்பு குறைவு. முடிஞ்சால் நம்ம இன்னொரு களை பறிச்சு விடுவோம். எப்படி அழகாக ஆடுது பாருங்கள். இன்னொரு 10-15 நாள் வந்தோம்னா இன்னும் நல்லா ஆடும், இன்னும் உயரமாக வளர்ந்துடும். சில சமயங்களில் வந்து மொத்தம் அந்த பகுதி முழுக்கவே பசுமையாக இருக்கும், மொத்தமாக காற்றோட்டமாக ஆடும். அதை நான் பார்க்குறது அழகே தனி. இது மாதிரி அது மாதிரி ஒரு அழகு தஞ்சாவூரை தவிர வேறு எங்கேயும் இருக்குமான்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அழகாக இருக்கும்.
அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து மஞ்சள் இருக்குது. அது அநேகமாக அடுத்த முறை உடம்பு விடும்போது சரியாயிரும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. சில இடங்களில் சில பயிர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திறங்கின மாதிரி இருக்குது. திறங்கின மாதிரினாக்கா கொஞ்சம் பயிர் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அநேகமாக களை பறித்து அடுத்த உரம் போடையில் வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு 4, அந்த பக்கம் ஒரு 2, 6 வயல் நம்மளுது. இது வந்து நம்ம வயல் கிடையாது, இதுக்கு அடுத்தது நம்ம வயல், அடுத்ததுக்கு அடுத்தது. வாய்க்காலை தாண்டியாச்சு. முன்னாலையெல்லாம் சும்மா அப்படியே தாண்டுவேன். ஆனால் இப்போ வந்து உள்ளே கால் வச்சு வந்துட்டேன். இந்த பாருங்கள், இதுலேருந்து நம்ம வயல் ஆரம்பிக்குது. இங்கேருந்து வந்து 5 வயல், 1, 2, 3, 4, 5 வயல். இந்த பக்கம் 1, 6, அந்த பக்கம் ஒரு 4 வயல். இப்போ நம்ம கொள்ளையிலேருந்து அடுத்தவங்க கொள்ளைக்கு தண்ணி பாயுது. எதுக்காகன்னு தெரியல. அங்கே பாருங்க, குருவியெல்லாம் பறந்து ஓடுது. அங்கே ஒரு கருங்குருவி உட்காந்துருக்கு பாருங்க. கருங்குருவின்னு சொல்லலாம், இல்லை ஊர்க்குருவின்னு சொல்லலாம். உயர பறக்குமா பறந்த அளவுக்கு. அந்த ஊர்க்குருவி இது தான். நம்ம போகிறப்ப பறந்து ஓடும் பாருங்க. போயிட்டாரு. இந்த வயலில் தண்ணி குறைவாக கிடக்கு. இந்த பாருங்கள், கருங்குருவி வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். அதே கருவியா என்னன்னு தெரியல.
வா 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 வா. ஓ ஓ ஓ ஓ ஓ. அங்கேருந்து பிறந்து இங்கே உட்காந்துட்டியா? நானும் உன்னை விட போகிறது கிடையாது. வா 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 வா. துணிச்சல் வந்துருச்சா உனக்கு? எட்டி போக மாட்டேங்கிற? ஆ இருக்கட்டும், அங்கேயெல்லாம் என்னால் வர முடியாது. வா 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 வா. 2 வால் விரிஞ்சிருக்கு பாருங்க. இப்படி ஒரு வால், அப்படி ஒரு வால். போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு 2 குருவி உட்காந்துருக்கு. இந்த கொள்ளையில் தண்ணி இல்லாமல் கிடக்கு இந்த வயலில். பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. அதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். அந்த தென்னை மரம் நாள் இருக்குல்ல, அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது தான் எங்கள் குலதெய்வ கோயில். இப்போ தான் கட்டியிருக்கோம், கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். எல்லா வயலும் ஒரு சுற்றி வந்து பார்த்தாச்சு. சில வயலில் கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்குது, அதெல்லாம் கட்ட சொல்லணும். நம்மளாக கட்டிட்டு போயிட்டோன்னா அவங்களுக்கு குழம்பு போயிடுவாங்க, இங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமல். அதனால் அவங்களுக்கு வந்து ஃபோனில் அழைச்சி சொல்லணும், இது மாதிரி சில கொள்ளையிலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வந்து தண்ணி கட்டுவாங்க. அருமையாக இருக்குது, எல்லா பயிரும் நல்லா இருக்குது. ஓகே,
எல்லா வயலும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே கைலாபுரைங்கிற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் எவ்வளோ தண்ணி ஏறி இருக்குன்னு பார்ப்போம். போன தடவை மிக குறைஞ்ச அளவுலாம் தண்ணி கிடந்துச்சு. அங்கே தெரியுது பாருங்கள், குதிரை, அதெல்லாம் நம்மளோட கோயில். அப்பா, கைலாபுரை ரொம்பி கிடக்குது. ஆற்றுல முழுசாக தண்ணி வர்றதுனால கைலாபுரை ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. இந்த குளத்தை பற்றி தனியாக இன்னொரு நாளைக்கு காணொலி பாடுவோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் தூரம் அது. இது மக்கள்லாம் வந்து இறங்கி குளிக்கிற இடம். முன்னால் 2-3 இடத்துல குளித்தாங்க. இப்போ இது ஒரு இடம் தான் குளிக்கிறதுக்கு இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் தாமரை கிடக்குதுன்னு நினைக்கிறேன். நடுவில் வந்து கொஞ்சம் அரசாங்கம் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டணம் மாதிரி கட்டி எதை பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னமோ தண்ணி பூமிக்குள்ளே போகிற மாதிரியும் அதை வந்து நிலத்தடி நீரை உயர்த்துற மாதிரியும் ஏதோ ஒரு திட்டம் போட்டு காசு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட காணொலி முடிச்சுக்குவோம். நாளைக்கு வந்து களப்பறியில் பற்றி பார்ப்போம். களப்பறியில் இந்த எப்படி வந்து களப்பறிக்க போகுது, அதோட என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது, எல்லாத்தையும் நாளைக்கு காணொலியில் பார்ப்போம். காக்கா ஒன்று பறக்குது பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். அந்த பாருங்கள், நீர்க்காகம். இது தண்ணிக்குள்ளேயும் போகும். இந்த பாருங்கள், இன்னொரு நீர்க்காகம் போகுது. அவன் தண்ணிக்குள்ளே இறங்கினா பார்க்கலாம். அந்த பாருங்கள், தண்ணிக்குள்ளே வர்றானா என்னன்னு தெரியல. இந்த நீர்க்காகம் வந்து கல்லணை முதல் எல்லா இடங்களையும் இருக்கும். கல்லணையில் போனால் ரொம்ப நிறையா இருக்கும். தண்ணிக்குள்ளே முழுந்தி இட்டு வெளியில் வரும். முழுந்தி மீன் பிடிச்சி சாப்பிட்டுட்டு வெளியில் வரும். இப்போ மேலேயும் பறக்கும். ஒரு அற்புதமான பறவை. தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், இது வெளியிலையும் பறக்கும். மீன்கள்லாம் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். வெளியில் வந்தால் இறந்து போயிடும். மனிதன் தண்ணிக்குள்ளே போனால் இறந்து போயிடுவான். ஆனால் வந்து வெளியில் உயிரோடு இருப்பான். ஆனால் இது வந்து தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் பறக்கும். நாளைக்கு மற்ற காணொலியை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.